டிஸ்டன்ஸ் போனா ஃபுல்லா இதாயிரும். 20 ஜூன் கரெக்டா இருக்கும். நல்லா போகும். இதுல போகணும். இதை விட நல்லா இருக்கும். 8x சட்டை போடு. ஏய் காசுறதெல்லாம் வந்து போறாரா? அப்படியே கரெக்டா மகனுக்கு மகன் எப்படி கவனிக்கிறார் பாருங்க. சரளபதி நாகராஜ் கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, நீங்க காதை கொடுத்து கேட்டு பாருங்க. அம்மா ஐயா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, நீங்க காதை கொடுத்து கேட்டு பாருங்க. டிவிய திருப்புங்க, போரு அடிக்கிறங்க. சன்ன டிவி, ராஜ் டிவி, டிவி, நயா டிவி, வந்த டிவி, போன டிவி. டிவிய திருப்புங்க, போரு அடிக்கிறங்க, திருப்புங்க. அறுவையா இருக்குதுங்க, ஒளி சினிமா பார்க்க ஓடுறீங்க. எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை. இங்கேயும் அங்கேயும் இருக்கிறவரோட அளந்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப சரியா இருப்பேன். ஊத்துற எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு இருக்கியா? நீ யாரு ஒரு பாட்டில பாதி கூட குடிக்க மாட்ட போல இருக்கு. இருக்கிறவங்கெல்லாம் கீழே ஊத்திட்டு சந்தோஷம்ன்ற. நான் காலையில எந்திரிச்சா நீ பல்லு விலைக்கு வாய் கொப்பளிக்கிறதே பட்டையில கட்ட பையி. என்ன ஆச்சு உனக்கு? என்ன பழக்கம் இல்ல உனக்கு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஐயா எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல வாழ்க்கையில. அடக்கு இருக்கு பயல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியில சொல்லி ரோட்ல உட்காந்து இப்படி அழுதுட்டு இருந்தா உனக்கு சரியா போயிருமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஐயோ
நிம்மதி இல்லையே. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அம்பட்டும் பணம் பணம் பாத்தியா, கட்டு கட்டா பணம், என் பெட்டு ஃபுல்லா பணம், என் பை ஃபுல்லா பணம், கை ஃபுல்லா பணம், என் பாக்கெட்ல ஃபுல்லா எத்தனை அரசியல் இருக்காங்க தெரியுமா? நினைச்சேன் என்னடா பணம் தெரியுமா? ஏய் பணம் இருந்தா, பணம் இருந்தா உனக்கு இருக்கனா? ஏய் பணம்னா பணமே வாயா திறக்கும் சொல்லி வண்டி வருதுல்ல. தம்பி எடுத்துட்டு கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. திருப்புங்க கொலை கொலை செய்றீங்க, காதல காதலி தற்கொலை, புட்டுல வீட்டுல நற்கொல்ல, காத்துல பீச்சுல ரோட்டுல நாட்டுல பாட்டு மேடம் எல்லாம் ரெண்டு சொல்ல. திருப்புங்க கொலை கொலை செய்றீங்க, கதை புத்த படிங்க, ஒரே கட்டு கதைங்க வானம் போ. என்னது இது வரமாட்டேங்குது? ஐயோ அப்படின்னு போட்டு இருந்துச்சு. என்னது தொடாதே தொடாதே உட்காராதேன்னு போட்டு இருந்துச்சு. என்ன பண்ண? நான் தான் நல்ல சாரா இருக்கு, அப்புறம் எதுக்கு தொடாதே உட்கார. கடைசியா சரியா நல்லா பிடிச்சுக்கோ. சரியா என்னையா இருக்கிறீங்க? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. பிடிக்குமா? உங்க பூக்கள் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப.
என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிடிக்குமா உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா கிரிக்கெட் பிடிக்குமா உனக்கு கேட்ச் பிடிக்குமா என்னதான் பிடிச்சாலும் வேஸ்ட் தானே ஏசப்பாவை பிடிக்காட்டா ஜீரோ தானே என்னதான் அம்மா உங்களை தானே ஐயா உங்களை தானே சொல்லுறனே நல்ல செய்தி ஒன்னை கேளுங்க சொல்லுறனே நல்ல செய்தி ஒன்னை கேளுங்க சினிமா டிவி ரசிகராகி கோயம்புத்தூர்ல பெரிய காலேஜ் மதுரையில அமெரிக்கன் காலேஜ் தெரியுமா உனக்கு? ஆமா அது நம்ம எல்லாம் சொல்லல, அதுல நான் தான் ரொம்ப பெரிய ஆளு. ஓ இந்த பாட்டியே சரி 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 கவலைப்படாத. அவங்க வழி சொல்றேன் பாரு. நான் எங்க போயிட்டு தெரியுமா? எங்க போயிட்டு வந்தீங்க தெரியாதுல்ல, சொல்றேன் கேளு. முளைக்கிற பல்லும் இல்லாம போயிடும். ரத்தத்தை குடிச்சிருவாராம். கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்குடா. அப்படிப்பட்டவனோட பேர் என்ன? என்னை எவன்டா ஜெயிக்க முடியும்? உன்ன மாதிரி ஒருத்த எங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குடா. ஒரு பையன் தான் கவனிக்கிறான் போல, மத்த எல்லாரும் வேலை பாக்குறீங்க போல. நிறைய கவனிக்கிறேன் சரியா? என்னாச்சு? நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அம்மா ஐயா கதவத்தை சொல்ல வந்தீங்க, நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. டிவிய திரும்புங்க, ஒரு அடிக்க இன்னும் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் வந்து இயேசுவை நீங்கள் ருசித்து பாருங்கள். அப்புறம் அதற்கப்புறம் நீங்க அதற்கு சொல்லுறமே நல்ல பேரு ஒன்னை கேளுங்க, சொல்லுறமே நல்ல பேரு ஒன்னை கேளுங்க. என்ன காலில் என்னமோ கட்டு போட்டிருக்க தின்னா செய்யல. இப்ப அப்படித்தான் எல்லாம் தெரியுறாங்க. நானும் ஒரு நாள் தெரிஞ்சுட்டு தான் இருந்தேன். தெரியுது. அப்படியா? நான் ரிட்டன் வாங்கி தரேன், கட்டி விட்டுக்க. நானு படம் பார்த்தியா சந்தோஷம் வரும்னு சொல்றியா? எனக்கும் நான் சொந்தமா ஃபேக்டரியே வச்சிருக்கையா? வீட்டுல யாரும் அடிங்க.
பாடின பாட்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. அல்லது இதே சம்பவத்தையும் வெவ்வேறு முறைகளிலும் விளக்குகின்றன. இந்த சரிதை முழுவதும் லூக்கா சுவிசேஷத்தை மையமாக கொண்டு தொகுக்கப்பட்டது. அன்புள்ள தியோபிலுவே, எங்களுக்குள் நடந்த அநேக உண்மையான சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதை எழுதுகிறேன்.